நைட்டு அம்மா கால் பண்ணி அத்தை வீட்டிலேருந்து பத்திரிக்கை வைக்க வராங்க, நானும் அப்பாவும் கூட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ வராங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. எனக்கு காலைல எந்திரிச்சிலேருந்து மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து எப்போ வருவாங்க, சாப்பிட்டு வருவாங்களா, இல்லை வீட்டுக்கு சாப்பிட வருவாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீட்டில் வந்து சாப்பாடு செய்யலாமா, இல்லை வந்து கடையில் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்து ஐயப்பனுக்கு விரதம் வந்து இருந்துட்டுருக்காங்க, அம்மா வீட்லேயுமே வந்து விரதம் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. சரி வந்து நான்வெஜ் பண்ண முடியாது, வெஜ்ஜில் தான் ஏதாவது பண்ண முடியும். எனக்கு வந்து மண்டக்குள்ளே சரி இப்போதைக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதை செஞ்சுருவோம், பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, சொரக்காய் பீட்ரூட்டு நல்லா சீச்சி எடுத்துக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட சாட் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு இதை வந்து ஒரு கட்லெட் ஷேப்லேயோ இல்லை நஜட் ஷேப்லேயோ வச்சுக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி நல்லா பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி வந்து எடுத்து பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நல்லா மொறுமொண்டு வந்து இருந்தது. நீங்கள் வந்து ஆனால் சொரக்காலேருந்து தண்ணி வந்து நிறையா விடும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஷேப் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும்.